ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. குடும்பத்துக்காகவே வாழற கையிலோட வளர்ப்புல வளர்ந்த பொண்ணுக்கு குடும்பத்தோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். குடும்பத்துக்காக எதையுமே தியாகம் பண்ற கையல் மாதிரி தான் அவ தங்கச்சியும் இருப்பா. அப்படிப்பட்ட பொண்ண என் குடும்பத்துக்கு வரப்போற மருமகளை நான் எப்படி தவறு விடுவேன்? இத்தனை நாளா ஒரு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிருக்கோன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதே சமயம் இவ்வளவு நல்ல குடும்பத்துல நான் சம்பந்தம் பண்ணிருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் தான். ஆனா நீ சொன்ன பாரு, புதுசா வந்தவங்க கிட்ட நம்மளோட நெகட்டிவ் எல்லாம் சொல்லுவோமான்னு நீ கேட்டே இல்ல. அது நியாயமான விஷயம்தான். நானா இருந்தாலும் சொல்லவே மாட்டேன். உங்க அம்மாவை பத்தி நீ சொன்னல, நீ பேசினதை கேட்டு மனசெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கனத்து போச்சு. எனக்கு ஒத்த புள்ளதான். அவனை வளர்க்கவே நாங்க 2 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயத்துல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி ஓடும்போது எங்க பிள்ளைய நாங்க கவனிக்காம கூட இருந்திருக்கோம். ஆனா உங்க அம்மா யாரோட துணையும் இல்லாம 5 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அவங்கள கட்டுக்கோப்பா வளர்த்து ஆளாக்கி இருக்காங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா சாதாரண விஷயமே இல்ல. நீங்க உண்மையாவே கிரேட் தான். ஹேட்ஸ் ஆஃப் காமாட்சி அம்மா. உங்களோட நிலைமையில இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா நான் உங்களை கை கூப்பி வணங்கணும். ஐயோ மேடம், சச்ச, நான் என்னங்க உங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒண்ணுமே இல்ல. உங்க மேல மட்டும் இல்லங்க, இதோ உங்க ஒட்டுமொத்த குடும்பத்து மேலயும் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதையும் அபிப்பிராயமும் வந்துருச்சு. நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எவ்வளவு அன்போடவும் பாசத்தோடவும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. கோடி கோடியா எங்கிட்ட சொத்து இருக்குது. ஆனா இந்த குடும்பத்துல பணம் இல்லைனாலும் பாசம் எல்லாம் கொட்டி கிடக்குது. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் உங்க முன்னாடி ஏழைங்க தான். கையல் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க யார் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா குடும்பம்னு வரும்போது எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு எப்பேற்பட்ட குடும்பமா ஒத்துமையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப ஆச்சரியப்படுறோம்மா. ஒரு காலத்துல இதோ மூர்த்தி பொறுப்பு இல்லாம எப்படி எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து இன்னைக்கு பொறுப்பாகி ஒரு ஹோட்டல் வச்சு முன்னேறி இருக்காரு. யாரால? அதெல்லாம் உன்னாலதானே கையல். அது மட்டுமா, இதோ உன்னோட தம்பி போலீஸ் ஆகணுங்கிறத உன்னோட லட்சியமா எடுத்துக்கிட்டு அவரை போலீஸ் ஆக்கி கௌரவமான ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்க. அது சாதாரண விஷயம் கிடையாது கையல். இதோ என் மருமக ஆனந்தியே டாக்டருக்கு படிக்க வச்சிருக்க. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொன்னியே, இன்னைக்கு வேணா என் தங்கச்சி தேவி அவ புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா இருக்கலாம். ஆனா சீக்கிரம் அவ பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி அவ புருஷனோட சேர்த்து வாழ வைப்பேன்னு வைராக்கியமா சொன்ன பாரு. அங்க வசந்து நின்னுட்டமா நீ. உன்னோட வைராக்கியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் முன்னாடி என்ன தாழ்மையானவளா உணர வச்சிட்டமா நீ. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை கூப்பிட்டுட்டு தனி குடுத்தனம் போற பொண்ணுங்களுக்கு நடுவுல புருஷனை பிரிஞ்சு குடும்பம் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு.
நீ ஒருத்தி போதுமா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் கூட நினைச்சேன் கயலுங்கிறது காமாட்சி அம்மாவோட பொண்ணுன்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா உன்னோட அடையாளம் அது இல்லம்மா. நீதான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட அடையாளமாவே இருக்க.